ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு கால் ஊனமுற்ற ஒருத்தன் வந்து அவங்க அம்மா கூட வாழ்ந்து வந்திருக்கிறான். அப்போ அவனுக்கு ரொம்ப ஃபீலிங், என்னடா இது, கடவுள் நம்மளை இப்படி படைச்சிட்டாரே, ஒரு கால் ஊனமாயிடுச்சே, நம்ம எங்கே போனாலும் நம்மளை எல்லோரும் திட்டுறாங்க. இப்போ பஸ்ஸில் எல்லாம் போனோம் அப்படின்னா லேடிஸ் சீட்டில் உட்காந்தாங்கன்னா திட்டுறாங்க. அப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் அடடா அவங்களுக்கு ஒரு கால் ஊனமாயிடுச்சா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்படுறாங்க அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஒன்று திட்டுறாங்க, இல்லைன்னா நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாங்க. மற்ற மனுஷங்க மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லையே, நம்மளால் உழைச்சும் சம்பாதிக்க முடியல, நம்மளை பார்த்தாலே வந்து உனக்கே கால் ஊனம், நீ எப்படி வேலை செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்டு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப நொந்துட்டு அவன் அடுத்த நாள் என்ன சொல்கிறான், அவங்க அம்மாட்ட, அம்மா எனக்கு வாழவே பிடிக்கல, நான் போய் சாகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லுது, வேண்டாம் சாமி அப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லுது. இருந்தாலும் இவன் கேட்கல. என்ன பண்ணுறான், அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம சாகலான்ற முடிவோட ரயில்வே தண்டவாளத்தில் போய் படுத்துட்றான். அப்போ ட்ரெயினும் வந்துருச்சு, தூரத்துலேருந்து ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது, பக்கத்தில் வந்துருச்சு. அப்போது அங்கேருந்து பக்கத்தில் இருந்த ஒரு குஷ்டரோகி, அதாவது உடம்புல வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அந்த குஷ்டரோகி வந்து ஓடி வந்து அவனை காப்பாற்றிட்டு அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஏன் தம்பி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த கால் ஊனமுற்றவன் வந்து, நான்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே அருகதையற்றவன், நான் கடவுள் என்னை பாருங்கள் எப்படி ஊனமாக படிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இந்நாள் வரைக்கும் நான் எங்கள் அம்மா சம்பாரித்து போடுற இதில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியல, யாரும் என்னை வேலைக்கும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்று எல்லோரும் என்னை திட்டுறாங்க, இல்லைன்னா என்னை பார்த்து எல்லோரும் பரிதாபப்படுறாங்க, இந்த வாழ்க்கை எனக்கு வாழவே பிடிக்கல, அதனால தான் சாகலான்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லி குஷ்டரோகிகிட்ட சொல்லியிருக்காப்படி. அதுக்கு அவர் சொன்னாராம்மா, என்னையே பாரு, என் உடம்பெல்லாம் பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, குஷ்டம் வந்து நான் எப்படி இருக்கிறேன் பாரு, என்னையும் தான் மக்கள் எல்லாரும் பழிக்கிறாங்க, இருந்தாலும் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நேற்று கூட ஒரு குழந்தை வந்து தண்டவாளத்தில் விழுந்துருச்சு, ட்ரெயின் வந்துச்சு, நான் ஓடி போய் காப்பாற்றி தூக்குனதில் அவங்க அம்மா என்னை அப்படி சத்தம் போட்டுட்டு போகுது, குஷ்டம் பிடிச்ச நீ வந்து என் குழந்தையை தொட்டு தூக்குறையே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போகுது. ஸோ நான் நல்லதே பண்ணாலும் என்னோட இந்த உடம்புனால் வந்து மக்கள் என்னை வந்து வெறுக்கிறாங்க, அசிங்கமாக நினைக்கிறாங்க, இப்படிப்பட்ட நானே உயிரோடு இருக்கும்போது உனக்கு என்ன, நீ வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆனதுனால தூங்கிறாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க தண்டபாளத்தில் செத்து போய் கிடக்குறாங்க. இந்த கால் ஊனமுற்றனோட அம்மா ஓடி வர்றாங்க. ஐயோ, என் பையன் தான் நேற்று மனசு வெறுத்து போய் சொல்லிக்கிட்டு இருந்தான், அவன் தான் இறந்துருப்பானோ என்னமோ, ஐயோன்ட்டு ஓடி வர்றாங்க. இந்த கால் ஊனமுற்றவன் இங்கேருந்து கூப்பிட்றான், அம்மா நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யார் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு போய் எட்டி பார்த்தா இந்த குஷ்டரோகி செத்து போயிருக்கிறார். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. கால் ஊனமுற்றன்னு சொன்னானாம்மா, அம்மா நேற்று நான் சாகலான்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே ட்ராக்குக்கு வந்து படுத்தேன், அப்போ இவர் தான் என்னை காப்பாற்றி என்ன சொன்னார்னா, நீ இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு வாழணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாரு, என்னைய வாழறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஆனால் என்னுடைய வார்த்தைகள் அவரை சாகிறதுக்கு தூண்டிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளாக மற்றவங்ககிட்ட பகிர்றோமோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் மற்றவங்களோட மனசுக்குள்ளே போய் ஆழமாக அவங்கள வந்து என்ன வேணாலும் பண்ண வைக்கும். சரிங்களா? நம்ம வார்த்தைகளை பேசும்போது நிதானமாக பேசணும். எப்போவுமே வந்து மற்றவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் மற்றவங்கள்ட்ட நம்ம பேசணுமே தவிர அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. ஒரு வார்த்தை ஒருத்தவங்கள வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கதையெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள்.